ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சை மாங்காய் தயிர் பச்சடி. இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இதே முறையில் தயிர் சேர்க்காமல் சாப்பிட்டா சப்பாத்தி கூட தயிர் சாதத்து கூட சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். சுலபமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதாவது பாருங்கள், அப்படின்னா தான் நல்லா சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுருங்க. இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுருங்க. கீறி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா பொரியட்டு. பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு. இப்போ இந்த அளவு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா இடித்து சேர்த்துருங்க. இப்போ எல்லாமே பச்சை வாசனை போட்டு அது வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த சின்ன வெங்காயமும் நல்லா சிவந்து வரணும். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிடுங்க. இது மீடியமாக தான் இருக்கும் இந்த காரம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச மாங்காயை போட்டுருங்க. போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கிளறணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இது மூழ்கும் அளவுக்கு தண்ணி விட்டுறணும். மூழ்கும் அளவுக்கு நல்லா, அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். தண்ணி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், இப்போ நல்லா இடையில் கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. இப்போ இன்னும் ஒருக்கா மூடி வச்சு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வந்துச்சு. கொஞ்சம் மசிச்சு விடுங்க. பெருசாக இருந்தால் கொஞ்சம் மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிக்கணும்னு வேண்டாம். ஓரளவு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும். இப்போ உப்பு பார்த்துருங்க. உப்பு காரம் பார்த்துருங்க. காரம் இது மீடியமாக தான் இருக்கும். உப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா இறுக்கி வந்துட்டு இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா இது கூட அப்படியே இறக்கிடுங்க. இது நான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம தயிர் ஊற்றணும். இப்படியே நம்ம சப்பாத்தி தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இந்த தயிரை நல்லா கடைஞ்சிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டால் போதும். இது ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நம்ம தயிர் விடுறதுக்கு முந்தி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த தயிர் விட்ட பிறகு ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை ஒரு பவுலில் மாற்றிடுவோம். நல்லா ஆற வச்சு தான் நீங்கள் தயிர் விடணும். இதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்துடுங்க. நான் சேர்க்கல. ஜீரகப்பொடி சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது மதியத்துக்கும் ராத்திரிக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த நாளைக்கெல்லாம் புளிச்சிரும். நம்ம தயிர் விடுறதுக்கு முந்தி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது 2 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.